நட்புலரி. அதிகாலை சுகவேளை, இது ஒரு நேரம் அல்ல, உணர்வுகள் விழிக்கும் தருணம். வார்த்தைகள் உயிர் பெறும் நொடி, மௌனம் கூட கவிதையாக மாறும் நிமிடம். சிந்தனை சிறகுகள் விரித்து உயரங்களை நோக்கி பறக்கும் இந்த வேலை, எழுத்துக்கும் பேச்சுக்கும் கல்வியின் ஒளி ஊற்றி உள்ளங்களை எழுப்பும் ஒரு ஆளுமையை வரவேற்கும் பொற்கணம் இது. கவிதை என்பது சொற்கள் அல்ல, உணர்வு. அந்த உணர்வை அறிவாக மாற்றி, அறிவை சிந்தனையாக மாற்றி மனங்களில் விதை விதைக்கும் கலை ஓர் அரிய வாரம். அந்த வரத்தை தன் மூச்சாக கொண்டவர், எழுத்தை வழிபாடாக கொண்டவர், பேச்சை பொறுப்பாக மாற்றியவர், கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், பட்டிமன்ற மேடை போராளி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் எனும் மண்ணிலிருந்து தமிழ் மீது ஆழ்ந்த பற்று கொண்டு அறிவு பயணத்தை தொடங்கிய இன்றைய ஆளுமை, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி துல்லியம், எம்ஏ தமிழ் ஆழம், எம்ஏ யோகா சமநிலை, டிஎம்சி தலைமையை விதைக்கும் கல்வி. இந்த பல்துறை கல்வியே இவரது வலிமை. கவிதையில் மென்மை, பேச்சில் தெளிவு, எழுத்தில் பொறுப்பு, பட்டிமன்றத்தில் தைரியம். இதுதான் சவிதா யுவராஜின் குரல் என்ற அடையாளம் காண வைக்கும் தனித்துவம் இவரின் முத்திரை. கருத்தை சொல்வது மட்டுமல்ல, சிந்திக்க வைக்கும் பாணி, எதிர்ப்பையும் அழகாக்கும் மொழி நயம், இதுவே இவரின் உயர்வு. நட்புலரி மேடையில் இணைந்து தன் சிந்தனைகளால் உயிரூட்டும் ஆளுமை, திருக்குறள் தூதர் விருது பெற்றவர். இந்த மாத சிந்தனை தலைப்பான ஏமாளி டு கோமாளி, இந்த ஆழமான கருத்துக்கு இன்று கல்வியும் கவிதையும் கலந்த சொற்களால் உயிர் கொடுக்க வருகை தந்துள்ளார். வார்த்தைகள் வரவேற்றால் விழா அர்த்தம் பெறும், கவிதை மேடை ஏறினால் இதயம் அமைதியாகும். அத்தகைய கவிதை உள்ளம் கொண்ட திருமதி எஸ் சவிதா யுவராஜ் அவர்களை இன்றைய 1193வது நட்புலரி மேடையின் சார்பாக மனம் நிறைந்த மகிழ்வுடன் அன்புடன் உங்களுடைய ஆரவார கைதட்டலுடன் வரவேற்போம். மேம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். மிக்க நன்றிங்க அருணகிரி ஐயா. ஒரு அம்மாவுடைய உணவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரவேற்பு இருந்துச்சுங்க. இந்த அம்மாவினுடைய உணவுல தான் அன்பு, கருணை, பாசம் எல்லாமே. அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அந்த குழந்தை அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வளர்ச்சிக்கும் ஊட்டத்துக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அறிமுக உரையில நீங்க கொடுத்தீங்க. நான் கொடுத்துருந்தேன். ஆனா அது எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுத்தா இன்னும் அது என்னோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்க ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க, வேல்யூ பண்ணி கொடுத்துருந்தீங்க. இன்னும் அதை சொல்லணும்னா எப்படி சொல்றதுங்க, அந்த ஐஸ்கிரீம்ல குலோப் ஜாமுனை போட்டு சாப்பிட்டா எப்படி டேஸ்டியா இருக்குமோ அந்த மாதிரி சுவைப்பட கொடுத்தீங்க. அதுக்கு மிக்க நன்றி. தலை தாழ்ந்து வணங்குகிறேன் ஐயா. தங்கள் வரவேற்பு உரைக்கும் அறிமுக உரைக்கும். இன்றைய தலைப்பு ஏமாளி டு கோமாளி. ஏமாளி என்பவன் யார், கோமாளி என்பவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏமாளி அப்படிங்கிறவங்க, ஏமாளி அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏமாற்றம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ஏமாற்றம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அப்படின்னால அந்த இடத்துல ஏமாற்றுகின்றவர்கள் அப்படிங்கிற ஒருத்தங்க இருப்பாங்க. ஏமாற்றுகின்றவர்கள்ங்கிற ஒருத்தர் இருக்கும்போதே அந்த இடத்துல ஏமாளிங்கிற ஒருத்தங்க வர்றாங்க. அப்போ அந்த ஏமாளி அப்படிங்கிறவங்க எதனால உருவாக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிந்திக்க பார்க்கக்கூடிய திறமை இல்லாதவங்க, எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியாம பகுத்து பார்க்கக்கூடிய பக்குவம் இல்லாதவங்க, அன்பு கருணை மிகுதியா இருக்கிறவங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளந்தியா இருக்கக்கூடியவங்க, எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கை கூடியவங்க, இவங்கதான் ஏமாளி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதையே நம்ம பகுத்து பாக்குறோம் அப்படின்னா, ஏமாளி அப்படிங்கிறவங்க ஒரு அன்பு கருணை மிகுதியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம குடும்பங்கள்ல நாம ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்து மேலேயும் அன்பும் கருணையும் அக்கறையும் எடுத்துக்கிட்டு எல்லாம் செய்துட்டே இருப்பாங்க. அது தாயா இருக்கலாம், அல்லது தகப்பனா இருக்கலாம், இல்லது தாய் மாமனா இருக்கலாம், இல்லது அத்தையா இருக்கலாம், அல்லது சித்தி, பெரியம்மா, பெரியப்பான்னு எந்த ஒரு உறவு முறையில இருக்கா, அண்ணனா, அக்காவா, தம்பியா, தங்கச்சியா, இந்த மாதிரி எந்த ஒரு சித்தி முறையில, இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவு முறையில இருக்கலாம், பாட்டி தாத்தா உறவு முறையில இருக்கலாம். நமக்கு அவங்கள பார்த்தா பாத்தீங்க அப்படின்னா அவங்கள பயன்படுத்திக்குவோம். அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களை ஏமாளியா தான் வச்சுட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னா தெரியும். தெரிஞ்சா கூட அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா தன்னை மாத்திக்கவே மாட்டாங்க.
ஏன்னு கேட்டா யாருக்காக செய்யறோம்? குடும்பத்துக்காக செய்யறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே தெரியாத ஒரு மனநிலையில கூட இருப்பாங்க. அதனால என்னங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ஏமாளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகம் இவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இன்றைய தலைப்பின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியானவங்க வந்து பாத்தீங்கன்னா, சரி இவங்க கிட்ட ஏமாத்திட்டோம் அப்படின்னா, இவங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்போ ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஏமாத்துறோம் அப்படின்னா, நம்மளையும் ஏமாத்துறதுக்கு பின்னாடியே ஒரு இது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குல்ல. சரி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஏமாத்துறவங்க ஏன் தன்னை மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு கதைய நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். இந்த சின்ன வயசுல, குட்டி வயசுல யானைய பழக்கப்படுத்துறதுக்காக கால்ல ஒரு சங்கிலி போட்டு வச்சுருவாங்க. அந்த சங்கிலி போட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நகர்ந்து போகாதாம். முயற்சி பண்ணி பார்க்க முடியாது, நகராது, தெரியாது, முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அந்த இடத்துல அப்படியே நின்னுக்குமாமா. அது நிக்கிற மனநிலைக்கு வந்த அளவுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதோட சங்கிலியை கழட்டிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது தெரியல. அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அதுக்கு இப்ப பலம் வந்துருச்சு. அது நினைச்சா வந்து அந்த இடத்தையே துவம்சம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா அது நகராது, முடியாது. அந்த இடத்துலயே நின்னு கோயில் யானையாவே அது வளர்க்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த யானைக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறையாவது அந்த யானை தன்னை திரும்பி பார்த்துச்சா? இந்த இடத்துல அந்த யானை தன்னை திரும்பி பார்த்திருந்தது அப்படின்னா, தன்னோட பின்னங்கால்ல தன்னை கால சங்கிலி கட்டப்படல அப்படிங்கிற அந்த உணர்வு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அந்த யானையால முன்னாடி போக முடியும். இந்த இடத்துல நான் யானைன்னு சொல்றது ஏமாளியா இருக்கக்கூடிய மனிதர்கள. ஒரு முறையாவது தனக்குள்ள திரும்பி பார்த்துருந்தாங்க அப்படின்னா, அப்ப அவங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பி பார்த்து என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டா, முன்னாடி போய் நீ முன்னேறு. நீ வாழ்க்கையில முன்னேறு. அந்த குரல் கேட்கும். நீ முன்னாடி போ. நீ ஏன் மத்தவங்களுக்கு ஏணியா இருக்க? ஏணிப்படியா இருந்து இருந்து மத்தவங்கள முன்னேத்தி விடுறத விட, நீ முன்னேறு. எப்பவுமே ஏணிப்படி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் முன்னேத்தி விடும். தான் முன்னேறவே முன்னேறாது. கேட்டா நான் ஏணியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாம, அது என்ன ஆகணும்னு கேட்டா, தான் முன்னேறணும்னா, அந்த குரல் தனக்குள்ள கேட்கணும். தனக்குள்ள கேட்டா தானே இவங்கள தூக்கி சுமக்கிற சுமைகள விட்டுட்டு, தன்னை தூக்கி சுமக்கிற பொறுப்பை எடுத்துக்கும். அப்ப அதை எடுத்துக்கணும் அப்படின்னா அது மாறணும். அப்ப மாறணும்னா இதையெல்லாம் உதறணும். அப்ப இவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு இருக்க இடத்த விட்டு விலகும் போதுதான் பாத்தீங்கன்னா, அது ஏமாளியா இருக்கக்கூடிய தன்மையில இருந்து மாற முடியும். இந்த ஏமாளியா இருக்கிறவங்க கிட்ட என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, அவங்க கிட்ட ஏமாறுற குணம் மட்டும்தான் இருக்குமே தவிர, ஏமாத்துற குணம் அப்படிங்கிறது இருக்காது. யார்கிட்டயும் அவங்க அவங்க ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப இதெல்லாம் முடிஞ்சது. இனி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கோமாளி அப்படிங்கிற தலைப்புக்கு வருவோம். கோமாளி அப்படிங்கிற தலைப்புக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, கோமாளி அப்படிங்கிறவங்க அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, உடல் மொழியால எல்லாத்தாலையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபரால இருக்கக்கூடியவங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து அவங்க மனசுக்குள்ளேயும் 1000 காயங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா, அத தாண்டி மத்தவங்கள சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. இப்ப இந்த ஏமாளி, கோமாளி எல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஏமாளிக்கும், கோமாளிக்கும் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அ வானத்த போல படத்துல விஜயகாந்த் இருந்த மாரி, அவள் ஒரு தொடர்கதையில சுஜாதா இருந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் அந்த மாரி இருந்துட்டு இருந்த கேரக்டர்ஸ். ஆனா கோமாளி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சார்லி சாப்ளின் மாதிரியான கேரக்டர்ஸ். நம்ம திரைத்துறையில பார்த்தீங்கன்னா, க க கலைவாணர் என்எஸ்கே அவங்க இருந்த மாரி, நகைச்சுவை நடிகர் விவேக் அவங்க இருந்த மாரி, எல்லாரும் சிரிக்க வச்சு, சிந்திக்க வச்சுட்டு போனவங்க. ஆனா அவங்க வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. அத வெளிக்காட்டிக்கல. மனோரமா மாரி, கோவை சரளா மாரி, இந்த மாரி அவங்க வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனா அவங்க நம்மள சிரிக்க வச்சாங்க. ஆயிரக்கணக்கான படங்கள் கொடுத்ததன் மூலமா. அப்ப அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் இத தாண்டி வாழ்க்கையில முன்னேறி வர முடியல அப்படின்னா, ஏன் இவங்க மத்தவங்களுக்காக வாழ்க்கைய அர்ப்பணிச்சுட்டாங்க. அப்போ இதுக்குமே ஒரு கதைய சொல்லலாம். ஒரு இளைஞன் வந்து இருந்திருக்கிறான். அந்த இளைஞன் ஒரு நேர்முக தேர்வுக்கு போய் அட்டெண்ட் பண்ணியிருக்கான். அப்ப அந்த நேர்முக தேர்வுல அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. "உங்களுடைய பலவீனம் என்ன? உங்களுடைய பலம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சொல்லியிருக்கான், "நான் வந்து எல்லாத்துல இருந்தும் வேறுபட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்கான்.
எல்லாத்துல இருந்து வேறுபட்டு இருப்பீங்களா? ஏன்னா எல்லாத்துல இருந்து வேறுபட்டு இருந்தீங்கன்னா அது பலம் இல்லையே, அது உங்களோட பலவீனம் தானே. எல்லாத்து கூடயும் சேர்ந்து இருந்தா தானே அது வந்து பலமா இருக்க முடியும் அப்படின்னா. இல்ல சார், எனக்கு அது பிடிக்காது, நான் மத்தவங்கள்ல இருந்து தனிச்சிருக்கிறது தான் என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல எல்லாத்தோடயும் கலந்து இருந்தா தான் அது வந்து பலமா இருக்க முடியும். நீங்க கலந்திருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. சோ யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்றான். இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில வந்துடுறான். அவன் சொல்லிட்டு வந்துடுறான் என்னன்னு கேட்டேன், எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்னால விட முடியாது அப்படின்ட்டு வந்துடுறான். வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா மழை வருது. மழை வந்ததையும் பாத்தீங்கன்னா அவன் ஒரு கொடைய பிடிக்கிறான். வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே கருப்பு கொடைய பிடிச்சிருக்கிறாங்க. அவன் மட்டும் பச்சை கலர் வண்ண கொடைய பிடிச்சிருக்கிறான். அப்ப எல்லாரும் வித்தியாசமா அவன பாக்குறாங்க. என்னடா எல்லாரும் நாங்க கருப்பு கொடைய பிடிச்சிருக்கோம், இவன் மட்டும் பச்சை கொடைய பிடிச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல அவனுக்கு அதனால எந்த வருத்தமும் இல்ல. சில பேர் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கும் அவன் கவலைப்படல. அவன் பாட்டுக்கு நடந்து போறான். எனக்கு வேலை கிடைக்கல, ஆனா நான் என்னுடைய தனித்துவத்தை இழக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்கலங்கிற வருத்தத்தோட அவன் தன்னோட ஆளுமையை விடல. தன்னை நிரூபிச்சுக்கிட்டான். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண தெரிஞ்சுக்கிறான். ஒரு உத்வேகத்தோட தெரிஞ்சுக்கிட்டான். நான் இனிமேல் வந்து என்னன்னு கேட்டா, என்கிட்ட இருக்கிற அறிவை வச்சு நான் புத்திசாலியா நான் என் வாழ்க்கைய மாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, நீ தனித்திருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, மத்தவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நீ வந்து உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னா கூட, நீ நினைச்சா, நீ முயன்றால் உன்னை புத்திசாலியா மாத்திக்க முடியும் அப்படிங்கும்போது, அதை நம்ம மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. ஏதாவது ஒரு புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏமாளியா பயன்படுத்தப்படுறதும், கோமாளியா நம்மள வந்து உலகம் நம்மள இது பண்றதும் நமக்கு தெரிய வரும்போது நம்ம மாறிக்கலாம். அதனால ஒண்ணும் வந்து தப்பு கிடையாது. நம்மள சுத்தி எத்தனையோ பேர், எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்மள ஏமாத்துறாங்க. பொருள் வாங்கும்போது ஏமாத்துறாங்க. அறிவுனால நம்மளோட அறிவ திருடுறாங்க. நம்மளோட உழைப்ப திருடுறாங்க. நம்மளோட என்ன சொல்றதுங்க, பணத்த திருடுறாங்க. இந்த மாரி எத்தனையோ திருட்டுகள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கதைகளையே நம்ம சொல்றோம். இந்த கதைகள் வந்து பாத்தீங்கன்னா, நாம எழுதுனதா இல்ல. சில பேர் எழுதுறாங்க. அந்த கதைகள் நமக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்றோம், சரி இது நம்ம 4 பேத்துக்கு சொல்லுவோம். அதன் மூலம் சில பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அத சொல்றோம். அப்ப அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான திருடுகளை எல்லாம் தவிர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஏமாளித்தனம் தான். நாம ஏன் வந்து அத எல்லாருக்கும் வந்து தெரியிற மாரி பண்றோம் அப்படிங்கும்போது. ஆனா நம்ம பண்ணாம இருக்கவும் முடியாது. அப்ப நம்ம அந்த இடத்துல நம்மளோட முத்திரைகள வந்து நம்ம பதிக்கிறோம். அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம தனித்துவத்த நம்ம காட்டணுங்கும்போது நம்ம அத செய்யறோம். அதன் மூலம் 4 பேத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. அதுதான் அந்த ஏமாளித்தனம் அப்படிங்கிறது. அதன் மூலம் நம்ம புத்திசாலித்தனமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் புத்திசாலித்தனமா வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இந்த விளக்கம் குடுத்துட்டு இருக்கிற பழக்கத்துல இருந்து நம்மள நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, மத்தவங்கள நம்ம குறை சொல்ற பழக்கத்துல இருந்தும் நம்ம விடுவிச்சுக்கணும். இது 2யும் நம்ம செய்தோம் அப்படின்னாலே, நமக்கு நம்ம மேல ஒரு செல்ஃப் கேர் இருக்கிறதாவும், நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, சுய விழிப்புணர்வோட நம்ம வாழும்போது பாத்தீங்கன்னா, அந்த புத்திசாலித்தனமும், அந்த ஏமாளித்தனத்துல இருந்து விடுபட்ட குணமும், கோமாளித்தனத்துல இருந்து விடுபட்ட குணமும் நம்மள வாழ்க்கையில இருந்து உயர்த்திக்கிட்டே தான் போகும். இது தாண்டி வந்து வேற ஏமாளித்தனம், கோமாளித்தனம் அப்படின்னா, இந்த சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிப்பு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் நான் அழுகுறேன், அழுகுறேன், எனக்கு அழுக வரல. அந்த படத்துல உண்மையாலுமே எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு, அவங்க அந்த சிவாஜி கணேசன் அவங்க அந்த கேரக்டர வந்து கொண்டு வந்து காட்டும்போது பாத்தீங்கன்னா, இத விட ஏமாளித்தனத்துக்கும், கோமாளித்தனத்துக்கும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சாட்சி பூர்வமா அந்த இடத்துல வந்து நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். நம்ப என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையில நெறைய பேத்த பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம்ன்னு கேட்டீங்கன்னா, சிரிச்சுட்டு கடந்து போயிடும். இல்ல அப்படின்னாலும் என்ன பண்றோம்னா, திரும்ப திரும்ப அதே தவறுகள நானாகட்டும், நீங்களாகட்டும் செய்து கொண்டு தான் போயிட்டு இருக்கிறோமே தவிர, செய்யாம வந்து மறுக்கிறதுங்கிறது கிடையாது. நம்ம இது பண்றோம். ஆனா, அதே ஒரு கேரக்டரா ஒரு திரைத்துறையில பார்க்கும்போது, அல்லது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆடியோவோ, ஒரு வீடியோவோ இந்த மாரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது மனசுல பதியுது. அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மாற்றமா போய் மைண்ட்ல போய் உட்காரும்போது, நம்ம என்ன சொல்றோம், மைண்ட் வந்து ஒரு மேக்னெட்டுங்க. நீங்க வந்து ஒரு எண்ணத்த திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ, ரிசீவ் பண்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும்போது, இந்த ஏமாளித்தனமா இருக்கிறவங்களுக்கும், கோமாளித்தனமா இருக்கிறவங்களுக்கும் என்ன பிரச்சனை? அதே அவங்க மைண்டு தான் பிரச்சனையா இருக்கு.
அவங்க பிரெயினை வந்து அவங்க டியூன் பண்ணணும். எப்படி டியூன் பண்ணணும்? புத்திசாலித்தனமா டியூன் பண்ணணும். தன்னை வந்து மற்றவங்க ஏமாத்தாம இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் டியூன் பண்ணணுங்கும் போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, திரும்ப திரும்ப வந்து இதுக்கே தான் டியூனிங்ல வச்சிருக்கிறாங்க. ஒரே டைரக்ஷன்ல வச்சு மூவ் பண்ணும்போது தான் அவங்கனால அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகவே முடியல. எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுதும் போது அதோட டைரக்ஷனை மாற்ற வேண்டிய வேலையே வந்து நம்முடைய பணிதான். அப்படிங்கும்போது நாம அதை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு தடையா வந்து நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த புத்திசாலித்தனமும் அந்த கோமாளித்தனமோ அல்லது ஏமாளித்தனமோ நமக்குள்ள வந்து ஒரு பண்பு தான், ஒரு கேரக்டர், ஒரு குணநலம் தானே தவிர இது வந்து மாற்ற முடியாததோ திருத்த முடியாததோ தவிர்க்க முடியாததோ இல்லை. நாம நினைச்சா எப்ப வேணாலும் நம்மளுடைய இந்த பண்பை இந்த கேரக்டரை மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதான். உன்னை அறிய உனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை அறிய உனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னாலே என்ன? தன்னை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்தவித துன்பங்களும் இல்லை, எந்தவித கவலைகளும் இல்லை அப்படிங்கிறதா நமக்கான உண்மை அப்படிங்கிறது, நிதர்சனம் அப்படிங்கிறது. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏமாலியோ கோமாளியோ என்ன பண்றாங்கன்னு கேட்டா மற்றவங்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யறாங்க. அப்போ 50% மட்டும்தான் அவங்க அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்களே தவிர தனக்கான வாழ்க்கையில முழுமையான ஒரு வாழ்க்கைய அவங்க வாழல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ நான் என் வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நான் முழுமையா வாழணுமே. நான் மற்றவங்களுக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கை முழுமையா வாழாத ஒரு வாழ்க்கையா தானே மாறிட்டு இருக்கு. அப்போ என் வாழ்க்கையை நான் வாழணும்னா அது நான் ஏமாளித்தனமான வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்காக நான் இதுக்காக இன்னொரு பிறவி எடுக்க முடியுமா? இல்ல நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு பிறவி எடுத்துட்டு திரும்ப திரும்ப நான் அதே பிறவியிலையும் இதே பதிவுகளோட அடிப்படையில நான் திரும்ப திரும்ப வந்து தவறுகளே செய்துட்டு நான் ஏமாளியாவும் கோமாளியாவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா எப்போ வந்து என்னோட கர்மாலாம் நான் வந்து கரெக்ட் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல நான் ஏமாளியா இருக்கிறது கோமாளியா இருக்கிறது என்னோட கர்மாங்க, என்னோட தலையெழுத்துங்க, என்னோட தலைவிதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா அந்த மதி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த அறிவு அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அந்த மதிங்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலையை நம்ம எப்ப கொடுக்கறது? ஒரு என்ன சொல்றாங்கன்னது, நீ தினம் முயன்றால் மனம் நினைத்தால் தினம் முயன்றால் ஒரு நாளில் மரமாகும் அப்படின்னு ஒரு ஒரு விதையை போட்டு அது வந்து தினம் நுழைச்சிக்கிட்டே அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தோம்னா அதுவா நினைச்சு எப்ப வெளியில வரணும், மண்ணை கீறிட்டு எப்ப வெளியில வரணும்னு நினைச்சு வெளியில வருதோ அப்ப அது ஒரு நாள்ல மரமாகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள மனசளவுல நானும் வந்து புத்திசாலியா மாறணும் இந்த உலகத்துக்கு முன்னாடி, என்னை வந்து நிலைநாட்டி காட்டணும் அப்படின்னு சத்தம் இல்லாம வரணும் வளரணும் அப்படின்னா எப்பவுமே சொல்றாங்க இல்லையா, ஒரு அழிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா சத்தமா வந்து நடக்கும், ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது அமைதியா தான் நடக்கும். அப்படிங்கும் போது ஒரு ஆரம்பத்தை அமைதியா ஆரம்பிப்போமே. ஏமாளித்தனத்துல இருந்து கோமாளித்தனத்துல இருந்து விடுபட்டு ஏமாத்துறதை விடுத்துட்டு கோமாளித்தனத்தை விடுத்துட்டு ஒரு புத்திசாலித்தனத்தை அமைதியா ஆரம்பிப்போமே. அந்த புத்திசாலித்தனத்துல கூட மத்தவங்கள நம்ம ஏமாத்தாம நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது நிச்சயமா வந்து ஒரு நல்ல மாற்றமா இருக்கும், நல்ல ஒரு உருமாற்றமா கூட அமையும். இன்னும் நம்ம இந்த தலைப்பு பத்தி பேசணும் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைப்புலயே நமக்கு தெரிஞ்ச பல தலைவர்களை பார்க்கலாம். இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள், நம்ம குழந்தைங்களை எடுத்துக்கலாம், நம்ம ஆசிரியர்கள் நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்களை எடுத்துக்கலாம். பாருங்க, ஆசிரியர்கள் கத்துக் கொடுத்த பாடங்கள்னு சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது, எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இன்னும் வந்து நம்மளோட பள்ளி பாடத்துல வந்து நம்ம சப்ஜெக்ட்ல மாறாம ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டா அந்த நேர்மைக்கான ஒரு கதை. இந்த 3 கோடாலிக்கான கதையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கதை வந்து இன்னைக்கு வரைக்கும் பள்ளிப்பாட புத்தகத்துல இருந்து மாறவே இல்லைன்னா அந்த கதை மாதிரி ஒரு கதை வந்து ஆனஸ்டியை வந்து நிலைநாட்டுறதுக்கு வந்து இதே கிடையவே கிடையாது.
இது எப்போ நம்ம ஏமாளித்தனத்தை பத்தி பேசுறோமோ அந்த இடத்துல திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கும் போது, இந்த கோடாரி உங்களுதா அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த கோடாரி என்னுடையது இல்ல, இந்த வெள்ளி கோடாரி உங்களுதா இல்ல, இந்த தங்க கோடாரி உங்களுதா இல்ல, இது என்னுடையது இல்ல, இந்த மரக்கோடாரி உங்களுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இந்த மரக்கோடாரி தான் என்னுடையது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த தேவதை வந்து இல்ல இந்தாப்பா இந்த 3 கோடாரியுமே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மரம் வெட்டுறவங்களுக்கு கொடுத்துட்டு போகும்போது, அந்த இடத்துல அவருக்கு அந்த 3 கோடாரியுமே கிடைச்சதுக்கு ஒரே காரணம் அவருடைய நேர்மை தான். அப்போ எந்த இடத்துல நம்ம நேர்மையோட இருக்கும்போது, நமக்கு நடக்கிறதும் நேர்மையாத்தான் நடக்கும். ஆக்ஷன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, அடுத்தது ரியாக்ஷன்ஸ் வரும்போது, நம்மளோட ஆக்ஷன்ஸ் நல்ல ரியாக்ஷன்ஸா இருக்கும்போது, நல்ல ஆக்ஷன்ஸா இருக்கும்போது, நமக்கு வர்றதும் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். நாம வந்து அவங்கள ஏமாத்தணும் அப்படின்னா, நமக்கு வர்றது எப்படி இருக்கும்? ஏமாற்றமா தான் இருக்கும். நாம யாரையும் ஏமாற்றக்கூடாது இல்லையா? இதுதான். அப்ப ஒரு சுழற்சி தானே. வாழ்க்கை எப்படி ஒரு சுழற்சியோ, அதே மாரி தான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய செயல்களுமே ஒரு சுழற்சி தான். அப்ப அதுதான் வந்து இங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுங்க? செயலா, ஒரு சொல்லா பார்க்கப்படுது அப்படின்னா, நம்ம அத அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்னா, எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா, நான் நல்லது செய்யணும். நான் வந்து நல்லதா சொல்லணும். அத நான் செய்யும்போது மட்டும் தான் எனக்கு நடக்கும். நான் அத செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் இங்க இது ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க. இ இதனால நல்லது நடக்கும்னா, நான் எத்தன தடவ வேணாலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்ம. அதுதான் நெஜம். இதுதான் நல்லது தான் நடக்கும் அப்படின்னா, நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் நான் சொல்லக்கூடாது? இந்த கான்செப்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அழுத்தமா வலியுறுத்தி நம்ம போறோமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால நல்லது தான் நடக்கும். இன்னைக்கு தேதி வந்து எத்தன 8 தேதிக்கு ஆயிடுச்சு. இப்போ நாம 8 பேர் பேசியிருப்போம். இந்த 8 பேர் பேசின க க இதே இத மித்தவங்க உள்ளவங்க பேசும்போதும், அதன் மூலம் கிடைக்கிற கோணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னவா இருக்கும்? ஓ! நாம எங்கெல்லாம் செய்திருக்கோம் அப்படி. இங்க என்ன ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்மள நாம திரும்பி பார்த்துக்க போறோம். இந்த தலைப்புகள் மூலமா நாம யாரோ ஒருத்தரை ஏமாத்தி இருக்கிறோமா? இல்ல நம்ம யாராவது ஏமாத்துறதுக்கு இனிமேல் திட்டம் போட்டிருக்கிறோமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, வேண்டாம் மாத்திக்குவோம். அவ்வளவுதான் சிம்பிள் முடிஞ்சு போச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு இது. நம்ம இந்த தலைப்புகள் எல்லாமே உண்மையாலுமே நீங்க யோசிச்சீங்கன்னா, சிந்திக்க வைக்கிற மாதிரியான தலைப்புகளாவே தான் இருக்கு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த கிட்டத்தட்ட ஜனவரி மாசம் இல்ல, இந்த ஒரு 7 மாசமாவே பார்த்தீங்கன்னா, வர தலைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் ரிலேட்டடா நம்மள உருமாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தலைப்புகளாவே இருக்குது. மனம் ரிலேட்டடா நம்மள உருமாற்றக்கூடிய ஒரு நல்ல தலைப்புகளாவே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு நபரா வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரு நல்ல ஆளுமை மிக்க நபர்களா வந்து பார்த்தீங்கன்னா, வந்துகிட்டு இருக்கோம், உருமாறிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலயும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, 30 நாள் செஷன்ல உட்காந்து கேட்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் லக்கி பெர்சன்ஸ். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் எடுத்து நோட் அவுட் பண்ணி யார் யாரு என்னென்ன பேசுறாங்க, எப்படி எப்படி பண்றாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசும்போது, அவங்க மூலமா அவங்ககிட்ட இருந்து வெளியில போற தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இன்னும் நிறைய பேத்த உருவாக்கிட்டு இருக்காங்க. நாம கொஞ்சம் பேத்த உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் பேத்த உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, செய்துட்டு நாம இந்த தகவல்கள், இது என்னுடைய தகவல் அல்ல, வெளியில இருந்து வாங்கின தகவல் தான் நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம வந்து அந்த ஒரு இதுல வந்து இதாயிக்க மாட்டோம். அப்படின்னு சொல்றாங்க. அந்த கர்மாக்குள்ள நம்ம சிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதே மத்தவங்களத நம்ம வாங்கிட்டு, இல்ல இது நான் எழுதின ப்ராஜெக்ட், இது நான் எழுதின கதை, இது நான் எழுதின கவிதை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அது தவறு. அது அதுதான் வந்து ஏமாளித்தனம். அவங்க அததான் அடுத்தவங்களை ஏமாத்துறது. அதை தவிர்த்துக்குவோம். அதுதான் ஸ்டீலிங். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னு கேட்டா, நாம மெனக்கெட்டு பண்ற ப்ராஜெக்டை இன்னொருத்தவங்க திருடிட்டு கடைசியில என்னன்றாங்க, இது என்னுடைய ப்ராஜெக்ட் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதனால அதுல கவனமா விழிப்புணர்வா எப்போதும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏமாறாதீங்க, ஏமாத்தாதீங்க, கோமாளியா இருக்காதீங்க, புத்திசாலித்தனமா இருங்கன்னு சொல்லி இந்த தலைப்புக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி மேம். ஒரு சிறப்பான உரையை கொடுத்திருக்கீங்க. ஏமாளி டு கோமாளி. ஏமாளி, கோமாளி இவை பெயர்கள் அல்ல, நம்முள் நடக்கும் ஒரு போராட்டம். சிந்திக்காமல் நம்பும் மனம் ஏமாளி, சிரிக்க வைக்கும் மனம் கோமாளி.
ஆனால் இரண்டையும் மாற்றும் சக்தி அறிவு. ஏமாளி எப்படி உருவாகிறான்? அவன் முட்டாள் என்பதல்ல, அவன் சிந்திக்காமல் நம்புவதால். சில நேரம் தெரிந்தும் சில நேரம் தெரியாமலும் உலகம் சொல்லும் கதையை அப்படியே நம்பி வாழ்கிறான். ஆய்வு இல்லாத நம்பிக்கை ஏமாளியை உருவாக்கும். ஏமாற்றுபவர்கள் ஏன் மாறவில்லை? ஏனென்றால் ஏமாளிகள் இன்னும் இருக்கிறார்கள். சின்ன வயதில் யானை இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டது. பெரியவனான பிறகும் அதே சங்கிலியை உடைக்க முடியும், ஆனால் அது முயற்சி செய்யவில்லை. மனதில் கட்டப்பட்ட சங்கிலிதான் உண்மையான சிறை. ஏமாளி பல நேரங்களில் மற்றவர்களுக்கு ஏணியாகிறார். அவன் உதவி, அவன் நம்பிக்கை. ஏமாளி வீழ்வதில்லை, அவன் மூலம் மற்றவர்கள் உயர்கிறார்கள். கோமாளி சிரிக்க வைக்கிறான், ஆனால் அவன் உள்ளம். சிரிப்பின் பின்னால் சொல்லாத கண்ணீர். சார்லி சாப்ளின் முதல் நம்ம மனோரமா வரை தன் துயரத்தை மறைத்து உலகத்தை சிரிக்க வைப்பவர்கள், உண்மையான வீரர்கள் அவர்கள். மழையில் எல்லோரும் கருப்பு குடை, ஒருவன் மட்டும் பச்சை குடை. அவன் சொன்னான், நான் வேறுபட்டவன் மற்றவர்களிடம் இருந்து. அறிவு மாற்றத்தின் நெஞ்சு. ஏமாளியாக இருப்பது தவறு அல்ல, அதே நிலையில் இருப்பதே தவறு. தன்னை அறிந்தால் கேடு இல்லை. அறிவு ஒழிப்பு ஏமாற்றம், அறிவு விழிப்பு மாற்றம். வாழ்க்கை ஒரு வட்டம். நீ ஏமாற்றினால் அது திரும்பி வரும். நல்லது செய், நல்லது நடக்கும். திருடாதே பாப்பா, திருடாதே. உனக்கு திறமை இருக்கு, மறந்து விடாதே. நாம் ஏமாளியா அல்லது கோமாளியா? அது முக்கியமல்ல, நாம் மாற தயாரா? அதுதான் முக்கியம். தெரிந்தும் தெரியாமல் வாழ்ந்த வாழ்க்கை மீண்டும் வராதபடி இன்று விழித்துக் கொள்ள வேண்டும். நட்புலரி கடந்த மாதங்களாக நம்மை சிந்திக்க வைத்து நம்மை மாற்றத் தொடங்கியது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். ஏமாறாதே, ஏமாற்றாதே, அறிவுடன் வாழ்ந்து சுவடுகளை விட்டு செல்லலாம். நன்றி மேடம். பின்னோட்டத்திற்கு செல்றோம். யார் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? உங்க பின்னோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாகவல்லி மேம். நகுலி மேம். ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய நட்புணரி காலை வணக்கம். மேம், அருமையான கருத்துக்கள். நீங்க சொன்ன பாடல்களுக்கு, நீங்க சொன்ன கருத்துக்களுக்கு ஒரு சின்ன பாடல். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். எக்ஸலன்ட் மேம். அந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான கருத்துக்கள். முதல்ல நாம அறிஞ்சுக்கணுங்கிறது நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேம். எக்ஸலன்ட். சூப்பர் மேம். தேங்க் யூ. நன்றி நன்றி நாகுலி மேம். நாகுலி மேம் வந்து முத்தமிழ் வித்தகர் சொல்லலாம். நல்லா பாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க. அவங்களுடைய காலகட்டங்களில் நல்லா எழுதுவாங்க. ஃபேமஸான பத்திரிகை கூட ஆர்டிக்கல் ரைட்டர் அவங்க. ஸோ மேடம் வந்து இப்போதான் அதிகமாக பங்கேற்கிறாங்க. நன்றி மேடம். அடுத்து முத்துசெல்வி மேடம், உங்களுடைய பின்னுடைய தரலாம். முத்துலட்சுமி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்பொழுது காலை வணக்கம். சவிதா மேம், வெரி நைஸ் செஷன், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். உங்களோட இன்னைக்கு நீங்க வரும்போதுலாம் நான் பிரபஞ்சத்தை பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன் மேம். இன்னைக்கு சவிதா மேம் வந்து அதை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு இந்த டாபிக்கையும் நீங்க அழகா அதோட இணைச்சு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ நீங்க அப்படி போற போக்குல அப்படி அசால்ட்டா சொல்லிட்டு போனீங்க மேம். ஆனா அவ்வளவு ஆழமான உண்மை. என்ன சொன்னீங்கன்னா, ஏன் புத்திசாலித்தனம், கோமாளித்தனம், ஏமாளித்தனம் 3மே இருக்கும். அந்த 3ஐயும் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம தான் டிசைட் பண்றோம். நம்ம ஏமாளியா இருக்க போறோமா, கோமாளியா இருக்க போறோமா, புத்திசாலித்தனமா இருக்க போறோமா அப்படின்ட்டு. எல்லாமே நடக்கும் லைஃப்ல. ஆனா நம்ம எப்படி இருக்க போறோங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுல அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம கடைசியில என்ன ஆகும்னா, அத இது என்னோட விதி, அதனால நான் இப்படி ஏமாளியா இருந்துட்டேன், கோமாளியா இருந்துட்டேன்னு விதி மேல நம்ம அப்படி பழிய போட்டுட்டு இருந்தோம். அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, அந்த அது இப்ப இருக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த பதிவுகள் இப்ப இருந்து இத இன்னும் நீங்க கர்மாக்களின் வழியா எத்தனை ஜென்மத்துக்கு இப்படியே இதை எடுத்துட்டு போறீங்க. இதோட நின்றுடாது. இதோட பதிவுகள் அடுத்தடுத்த ஜென்மத்திலயும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத எவ்வளவு ஒரு ஆழமான உண்மையா அப்படி சொல்லும் போதுதான் எனக்கு தோணுச்சு. சோ நம்ம இப்ப என்ன இருக்கோங்கிறது இப்ப மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது. அது அவ்வளவு அழகா எடுத்து சொன்னீங்க மேம். வெரி நைஸ்.
இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதை மறந்துட்டேன். தேங்க்யூ மேம். எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். உலகம் உன்னை ஏமாற்றலாம், ஆனால் நீ உன்னை ஏமாற்றாதே. நம்பிக்கை நல்லதுதான், ஆனால் ஆய்வு இல்லாமல் நம்புவது மிகவும் ஆபத்தாக போய் முடியும். அடுத்ததா ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். சவிதா யுவராஜோட மேடம் சவிதா யுவராஜோட உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருமே ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இருக்கக்கூடியது. ஆனால் இருப்போம். அதை அவனுடைய உண்மையை உணர்ந்தா எல்லாமே அவன் முன்னேற முடியுன்றதை அவங்க சிறப்பாக சொன்னாங்க. இது நேற்று இரவு என்னோட பேர குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவன் அந்த மாதிரி தான் அவன் ஏதோ அவனோட ஸ்கூல்ல சின்ன ஒரு பிளே ஸ்கூல்ல போற இடத்துல அவன் அடிச்சு காட்டின மாதிரி, அதாவது அவங்க டீச்சர் கிட்ட பேசுற மாதிரிலாம் அவன் பேசும்போது ஒரு சமயம் ஏமாளி மாதிரி இருக்கான், ஒரு சமயம் கோமாளி மாதிரி இருக்கான். அந்த மாதிரி அந்த சின்ன வயசுலயே தன்னை அறிய முடியும் பொழுது நம்ம பெரிய வயசாக ஆக தன்னை அறியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை அறிந்துகிட்டா ஏமாளியா இருந்து மற்றவங்களை ஏற்றி விடலாம். அதே சமயத்துல கோமாளியா இருந்து நம்மளும் சிந்திச்சு முன்னேறலாம். அதே டைம் ஏமாளியாவும் கோமாளியாவும் இருக்கிறது பாசிபிலிட்டி அப்படின்றத அவங்க சிறப்பா சொன்னாங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜெகநாதன் சார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, திருமூலருடைய வரிகளை உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால்ன்ற பாடலை அழகா மேடம் பாடினாங்க. ஸோ அப்போ சின்ன வயசுலேயே அறியும் போது ஏன் நம்ம வளர்ந்தவங்க அறிய முடியாது, அழகான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அடுத்து நாராயணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம், நட்புலரி வணக்கம். மேடம், இன்னைக்கு நிறைய கருத்துக்கள், அதாவது ஃப்ளோ ஆஃப் வேர்டுன்னு சொல்லுவாங்க, போகும்போது அப்படி சொல்ற வேர்டு, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அனுபவ வார்த்தையா சொன்னீங்க. அதாவது சில இடத்துல ஏமாளியா இருக்கிறது தவறு இல்லை, ஆனா நம்ம ஏமாளியா இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே ஏமாளியா இருக்கக்கூடாது. சார் சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி சார் சொன்னாங்க, ஏமாளியும் கோமாளி இருந்துதான் ஆகணும். ஏன்னா சில இடத்துல நீங்க கோமாளியா இருந்தாதான் அந்த இடத்துல நீங்க வின் ஆக முடியும்னா அந்த இடத்துல கோமாளியா மாற்றணும். ஆனா ஏமாளியா கோமாளியா எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். இன்னொரு ஆள் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லாம ஒரு நம்ம வாழ்க்கை பிறருக்கு உதவியா இருக்கிறதுக்கும் ஏமாளியா கோமாளியா இருக்கிறது தவறு இல்லை என்பது என் கருத்து. ரொம்ப நன்றி. நிறைய தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. நட்புலருக்கு நன்றி. அடுத்தது நான் அருணகிரி சாரை சொல்லணும். நம்ம ஒரு ஸ்பீச்சை கேட்க முடியாட்டா கூட கடைசி அந்த 10 நிமிஷத்துல கலந்து உங்களோட சாராம்சம் அழகா தொகுத்து சொல்றாரு. அவருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் 2 இயர்ஸ்ல நல்ல அந்த டேட்டா கலெக்ஷன் இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், அப்புறம் இந்த கடைசியா அவர் முதல்ல பின்னோட்டம் கொடுக்கறது ரொம்ப அழகா இருக்கு. இது நட்புலருக்கு இன்னொரு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி அவருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நாராயண சார். சிரிக்க வைப்பவன் கோமாளி அல்ல, உலகத்தை மறக்க வைக்கும் மருத்துவர். தன் வலியை மறைத்து சிரிக்க வைப்பவன் அதிக வலிமை கொண்டவன். அழகான பின்னூட்டம் கொடுத்த நாராயண சாருக்கு நன்றி தெரிவித்து அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். மேடம், ரொம்ப அருமையான ஸ்பீச்சு. ரொம்ப ஆழமான கருத்துக்கள், ரொம்ப சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்தது. அந்த யானையை பத்தி சொன்ன கதை, அந்த பையன் தனித்துவமா ஒரு பச்சை கொடையை பிடிச்சு போனது, என்ன இருந்தாலும் என்னோட தனித்துவத்துக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது எனக்கு வேலையே வேண்டாம் சொன்னது. அதுக்கப்புறம் ஏமாளி எல்லா இடத்துலயுமே ஏமாளி கோமாளியா நம்ம இருக்கோம். அதுல அப்படி இருக்கிறவங்க ஒரு 50% தான் நம்ம லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சுனிதா மேம். வித்தியாசம்தான் அடையாளம், பின்தொடர்ந்து தொடர்வதல்ல, முன்னோடியாக இருக்கலாம். ட்ரஸ்ட் பட் வெரிஃபை பண்ணுங்க. அடுத்ததா லட்சுமிநாராயணன் கே, உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையான செஷன் சார். நாராயண சார் சொன்ன மாதிரி அருணகிரி சார் நம்ம ப்ரோக்ராம் மிஸ் பண்ணா கூட உங்களோட அந்த கடைசியில் நீங்கள் சொல்கிற அந்த டோட்டலாக அந்த எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி சொல்கிறது கேட்டாலே போதும், ப்ரோக்ராம் அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும் சார் நமக்கு. இது மாதிரி மேடம் சொன்ன மாதிரி நம்ம ஏமாளியா கோமாளியான்னு நினைக்கும் போது மேடம் கடைசியாக சொன்னேன், நான் கூட நினைப்பேன் ஆக்சுவலாக நிறைய நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம எல்லாம் பண்ணுறோம், நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஏமாத்துவானா பெரிய ஆளாக போயிட்டு இருக்கான், நம்ம மட்டும் ஏன் இப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இனி நம்ம மண்டல அடிச்ச மாதிரி நீ கரெக்டு தானே பண்ணிட்டு இருக்க, நீ இதை அப்படியே கண்டினியூ பண்ணு, உனக்கு எல்லாமே நல்லா நடக்கும், மற்றவனை ஏமாத்தாதான்னு சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு புரிதல் கிடைக்குது நமக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது சார். அருமை.
வாழ்த்துக்கள் மேடம். நன்றி நன்றி லட்சுமணன் சார். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். சிரிப்பு இதயங்களை இணைக்கும் குறுகிய பாதை. நன்றி லட்சுமணன் கே சார். அடுத்து ரமேஷ் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அருமை செஷன். ஏமாளி டு கோமாளி வந்து எல்லாருமே எல்லா ஸ்டேஜ்லேயும் ஏமாளியாகவும் இருக்கும், கோமாளியாகவும் இருக்கும். ஆனால் அதை நம்ம உணர்ந்து நம்ம ஏமாளியாக தான் இருக்கோம், கோமாளியாக தான் இருக்கோம்னு உணர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல பயனுள்ள உரை. நம்ம ஏற்கனவே இது பண்ண மாதிரி ஒரு 30 நாள் ஒரு விஷயம் பேசிட்டோம்னா அதில் இருக்கிற இன்னும் டவுட் அத்தனைமே நமக்கு தெரிஞ்சு போயிடும். நம்மளை அறியாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. நன்றி. தேங்க்யூ மேடம். சூப்பர். நன்றி நன்றி ரமேஷ் சார். நம் மனதில் சங்கிலி இருந்தால் சுதந்திரம் கூட ஒரு சிறைதான். நன்றி சார். அடுத்து லாவண்யா மணிமுத்து மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிறப்பா இருந்தது சவிதா மேம். படத்துல இருந்து அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் டக்குன்னு நமக்கு சினிமால இருந்து சொல்லும் போது எளிதா புரியும். அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த ஒரு பெண் வந்து எப்படி தன்னோட குடும்பத்துக்காக ஏமாளி ஆக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை கூட கடைசியில தியாகம் பண்ணுவா அந்த பொண்ணு. ஸோ அதுதான் நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. தன்னை அறிதல் மூலமா இது எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் மாதிரி அந்த ஆங்கிள் நான் அந்த டாபிக் யோசிக்கல. அது ஒரு புது இன்ஃபர்மேஷனா எனக்கு இருந்தது. அது மூலமா கனெக்ட் பண்ணி நீங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. as usual மேம். have a nice day all of you. thank you all. thank you. நன்றி நன்றி லாவண்யா மேம். உன்னை நீ அறிந்தால் உலகம் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. சிறப்பான பின்னோட்டம். அடுத்து தாமோதரன் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். தினம் தினம் நற்பொழுதில் ஏமாற்றுவதை பற்றியும் கோமாளியை பற்றியும் ஏமாளியை பற்றியும் மிக சிறப்பான ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் இன்றைய விவாதம் மிக சிறப்பான ஒரு விவாதமாக அமைந்தது. ஏமாளி எப்பொழுதுமே ஏமாந்து கொண்டுதான் இருக்க மாட்டான். ஏமாளியும் ஒரு அறிவாளி தான். ஏமாளி, கோமாளி, அறிவாளி. அறிவாளியாக இருந்துதான் அவன் கோமாளி ஆகின்றான். அறிவாளித்தனத்தை பயன்படுத்தி தான் அவன் ஏமாளியிலிருந்து கோமாளியாக மாறுகின்றான். ஆனால் அறிவு மட்டும் இருந்தால் அவன் ஏமாளியாகவே இருக்க மாட்டான். அவன் மற்றவர்களை மகிழ்விக்கும் ஒரு கோமாளியாகவும் மாறுவான் என்ற சிறந்த இந்த செஷனை அமைத்து தந்த மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏமாளி, கோமாளி, அவன்தான் அறிவாளி. நன்றி. நன்றி நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். அறிவுதான் அடுத்த தலைமுறையின் கரன்சி நோட்டு. அறிவுதான் அடுத்த தலைமுறையின் கரன்சி நோட்டு. இன்று ஏஐ வளர்ந்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தாலும் அறிவு இல்லாமல் மனிதன் ஏமாளியாக இருப்பது சற்று பாவமாக தான் இருக்கிறது. நன்றி. அடுத்த மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். Hello sir, good morning to all. Happy morning. Madam, today your session was very good ma'am. சூப்பரா இருந்தது. உங்க லாங்குவேஜ் உங்க பாடி லாங்குவேஜ் ஏற்றபடி அருமையாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப ஆப்டா இருந்தது மேம். எங்களுக்கு அடுத்தடுத்த புரிதலுக்கு செம்மையா இருந்தது மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் டுடே. ஹேண்ட்ஸ் அப் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். டெக்னாலஜி உலகத்தை மாற்றி இருக்கலாம், ஆனால் சிந்தனை தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றும். அதனால் சிந்தித்து ஏமாறாதே, ஏமாற்றாதே, அறிவுடன் வாழ் என்ற மாதிரி இன்னைக்கு செஷன் இருந்தது. ஸோ அடுத்ததை வேற யாராவது பின்னூட்டம் தரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். சண்முக வீரமணி சார், அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் ஏமாளி அண்ட் கோமாளி with nice examples from cine field, songs and stories. Thank you. வாழ்க வளமுடன். ஈலர் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம், முன்னேற்றம், வாழ்த்துக்கள். சவிதா மேடம் எப்போதுமே சூப்பரா பேசுவாங்க. ஆனா இந்த ஃபேஸ் இப்ப ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி இல்லாம பாதியில மட்டும் இருந்தது. என்னத்தினால அந்த பாதியை மட்டும் வச்சிருந்து பேசினாங்க அப்படின்னு தெரில. ஆனா பாதி சொல்லும் போதே சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருது.
பாக்கி நீ தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து ஃபுல் பிக்சர் ஃபேஸ் தெரியுது. நம்ம ஏமாளி கோமாளிங்கிற டாபிக் உள்ள போகும்போது நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோ அப்படின்னு நினைக்க தோணும். மற்றவன் ஏமாத்திட்டோம்னு நினைக்கும் போது நம்ம புத்திசாலி போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிடறோம். அப்படின்னு நினைச்சு நம்மளை ஏமாத்திக்கிறோம். அப்படின்னு ஏமாத்திக்கும் போது நம்ம ஏமாளி ஆயிடுறோமா கோமாளி ஆயிடுறோமா அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. வெதர் யூ ஆர் பிரில்லியன்ட் ஆர் யூ ஆர் மேக்கிங் த பீப்புள் பிரில்லியன்ட் ஆர் வெதர் த பீப்புள் ஹாவ் அ அவேர்னஸ் டு வாட் ஐ எம் பிளான் டு டூ. நான் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறேன்னா, செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன்னா, மற்றவன் செய்யறதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன்னா, புரிஞ்சதுல இருந்து நான் எப்படி மாத்தி யோசிச்சு அவரை மாத்துறேன்னா. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் தப்பு பண்ணிட்டாங்க, இவன் சரியில்லைங்க, ஏமாறக்கூடாது ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே. நம்ம ஏமாறாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபைன் டியூன் பண்ணணும்னா அப்படியே செதுக்குது. ஒரு வார்த்தையும் மேடம் சொன்னதுல அப்படி அப்படி ட்ராவல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாக கிடச்சிது. நேற்றுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெரிய பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் இப்போ ஃபியூவெல்லாம் கிடைக்கல பாருங்க, எல்லாரும் பெடலிங் சிஸ்டம். பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், சீட்டில் உட்காந்துருக்கிறவங்கலாம் அழகாக பெடல் பண்ணி போயிட்டே இருக்கான். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னையா ஃபியூயல், எதுக்குயா ஃபியூயல், டயர் இருக்குது, இருக்கிற உட்காந்துருக்கிற 60 பேரோட எஃபோர்ட்டையும் போட்டு அந்த பஸ்ஸை டிராவல் பண்ணுறானுங்க பாருங்க. அடாடா, அது மாதிரி இங்கே எல்லா தெய்வங்களும் 20 பேர் 30 பேர் வரும் தெய்வமே. இங்கே எல்லாரும் பெடலிங் பண்ணணும். என்ன பெடலிங் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்பீக்கர் வந்து பேசுவாங்க, 30 நாள்ல ஒரு நாள் பேசட்டும். பாக்கி பேசாத மக்கள்லாம் வெறும் மெசேஜ் மட்டும் போட்டு போகாதையுமே உங்க குரலையும் உங்களோட ஃபீலையும் நாங்கள் கேட்கணும்னு ஆசை. அதுக்காக தான் வரோம். கடைசியில ஃபீட்பேக்கை கேட்கறது ஒரு பக்கம் இருந்தா, முன்னாடி அருணகிரி சார் பேசுறத வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிறோமோ, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் தட் ஃபீல் அண்ட் டாக் தட் எனர்ஜி அண்ட் தட் வில் மேக் அஸ் டு லீட். அந்த ஃபோரம் வந்து இன்னும் அப்கிரேட் ஆகுது. அதனால ட்ரை டு பிளான் ஃபார் இட் ஓவர் இட் மேபி. சார் நான் இது 30 நாள் நான் பேசுகிற ஆள் இல்லை சார். இப்போ இவர் வீரமணி சாருக்கு கூட சொல்கிறேன் நான். வீரமணி சார் வராரு, நம்ம கூப்பிட்டு வந்தோம், ரைட்டு. இப்போ நாராயணன் இன்னைக்கு பேசினார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசாத மக்கள் ஃபீட்பேக்கில் டெய்லி பேசுங்க. அப்புறமா 30 நாளில் ஒரு நாள் பேச ஆரம்பிப்பீங்க தெய்வமே. வாழ்த்துக்கள். நாங்கள் 30 நாளில் பேசுகிறோமோ இல்லையோ, டெய்லி பேசுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்கோங்கிறது தான். ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஹாவ் டு பிளான் ஃபார் இட். ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஹாவ் டு டாக் டு த பீப்புள். ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஹாவ் டு டாக் டு பீப்புள்ங்கிற மாதிரி ஐ ஹாவ் டு டாக் டு மை செல்ஃப். தட் இஸ் அ கிளாரிட்டி விச் வி ஆர் ஷைனிங் அவர் செல்ஃப். மேக் த பீப்புள் ஹாப்பி. தேங்க்ஸ் அ லாட். நன்றி இல்லை சார். ஜெகநாத் சார் மீண்டும் கை எடுத்திருக்கீங்க. ஆமா, நன்றி. ஒரு நிமிஷம் சார். அதாவது இன்னைக்கு காலையில இந்த சீஸ்ஃபயர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதுல ஈரான் வார்ல. அதை பார்க்கும்பொழுது கூட நமக்கு இந்த ஏமாளி கோமாளியை பத்தி பேசுறதுக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து அங்க ஒரு பக்கம் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு, அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துல வந்து இந்த ஜேசிபி வச்சு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டெஹ்ரான்ல இருக்க அந்த டெப்ரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு அந்த போட்டோஸும் வருது. பட் இப்ப அவங்க வந்து 2 பேரும் ஏதோ ஒரு சீஸ்ஃபயர் டிக்ளேர் பண்ணி 2 பேரும் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்கன்றதை விட இதுல யாரு ஏமாளி கோமாளி என்ற கொஸ்டின் கூட இதுல இருக்கும் போல இருக்கு. பட் 2 பேருமே கோமாளிகளா இருந்தா கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி ஜெகநாத் சார். நீங்க ஒரு செஷனா கொடுங்க. இதை இந்த மாத தலைப்புல ஏதாவது ஒரு நாள். முத்துலட்சுமி மேம் மீண்டும் கை உயர்த்திருக்கீங்க. எஸ் சார், தேங்க்யூ சார். அந்த மறந்து போன பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு சார். ஒண்ணும் இல்ல, அந்த 3 கோடரி கதைகள் மேம் சொன்னாங்கல்ல, அது கூட ஒரு இத்தனை இது மாறியும் வந்து எவ்வளவோ இது பண்ணாலும் அந்த கதை வந்து இன்னுமே கண்டினியூ ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஹானஸ்டி தான் அப்படின்னு சொல்றது. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு மனிதனுக்கு குழந்தையில இருந்தே அது வரணும் அப்படின்னு சொன்னது வந்து அது ஒரு நைஸ் இன்ஃபர்மேஷன். இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான இந்த என்ன இந்த மேலாண்மை குணங்கள் வந்து நம்ம திரும்ப 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 கேட்கும்போது நமக்கு அறியாமையே நமக்கு வந்து அது இன்கல்கேட் ஆயிடும். அதனால நம்மளை சுத்தி நம்ம அந்த மாதிரி இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அது நமக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது சொன்னது வந்து வெரி நைஸ். தேங்க்யூ மேம். நன்றி முத்துலட்சுமி மேம். ஆனஸ்டி இஸ் ஏ காஸ்ட்லி திங் விச் cannot be expected from the poor profile people அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு உலக தலைவராக இருக்கிற ட்ரம்ப் கிட்ட மோசமாக இருக்குது. காலையில் ஒன்று பேசுகிறாரு, மதியம் ஒன்று பேசுகிறாரு, நைட் ஒன்று பேசுகிறாரு. இது வந்து உலகத்துக்கும் நல்லதில்லை. அதுதான் காட்டுது இப்போ நடக்கிற வாரம். ஸோ அந்த விதத்தில் மீண்டும் மெசேஜுக்கு போகிறோம். மேஜர் நாராயண் சார், மோஸ்ட் என்லிவினிங்
ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஐடியாஸு மோஸ்ட் யூனிக் செஷன் போட்டிருக்காங்க அவருடைய ஃபீட்பேக் மெசேஜில். சிவகனி மேம் எக்ஸலன்ட் செஷன் மேம் அப்படின்னு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடுத்து வேற யாரும் பின்னூட்டம் தரலன்னா நம்ம ஏற்புரைக்கு போகலாம். ஓகே, சவிதா மேம் உங்களுடைய ஏற்புரையை தரலாம். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய சிறப்பான ஏற்புரை, இந்த நன்றியுரை எல்லாருமே எனக்கு பின்னூட்டம் கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பாக கொடுத்துருந்தீங்க. நன்றி. என்ன காரணத்தினால இன்னைக்கு வந்து நான் ஏன் அப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீலர் சார் கேட்டிருந்தாரு. காரணம்லாம் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு பேசின சப்ஜெக்டே வந்து நம்மளை பற்றின சப்ஜெக்ட் தாங்கிறதுனால எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடையாது. சும்மாவே ஃப்ரீ ஃப்ளோவில் பேசிட்டு இருந்தேன். மொபைல் கொஞ்சம் வெயிட்டுங்கிறதுனால கையில் பிடிக்க முடியல. அதான் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை ரீசன். மற்றபடி எந்த ஒரு ஹிண்ட்டும் இன்னைக்கு கிடையாது. அதெல்லாம் எதுவும் வச்சுக்காம நம்மளை பற்றின டாபிக்ங்கும் போது நம்முடைய அனுபவம் நாம் அடி வாங்கினது அப்படிங்கும் போது அதை சொல்றதுக்கு எதுக்கு ஹிண்ட்டு அப்படிங்கிற ஒரு இதில் பேசணும் தானே தவிர வேற எந்த காரணங்களும் இல்லை. இதே இன்னைக்கு வந்து இந்த ஸ்பீச்சுக்கான ஏற்புரையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் அனைவரும். நன்றி நன்றி மேடம், ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்புரை. அழகான இந்த செஷன் வந்து உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் பி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி சார், நன்றி சார், நன்றி. வாழ்க வளமுடன்.